உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. போர் அடுத்த மௌலிவாகத்தில் திமுக சார்பில் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் தலைமையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு போர் அடுத்த பாய்கடை சந்திப்பில் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் திமுக ஒன்றிய நிர்வாகிகள், இளைஞணி, மாணவரணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். வாழ்விலே வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது காரணம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் இன்னைக்கு உள்ளாட்சியில பெண்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்கன்னா அது காரணம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். முதல் 33% இடஒதுக்கீடு கொண்டவர் தான். அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் எல்லாம் கோட்டையில கொடியேற்றுறாங்கன்னா அது காரணம் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இப்படிப்பட்ட சாதனைகள்லாம் சொந்தக்காரர். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கூட நாம் தோல்வியை தழுவிருந்தாலும் நான் எப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போறேன் சொல்லிட்டு, ஏன் ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, கவர்மெண்ட் ஆட்சி நடத்தினாங்க, அவங்க கூட தான் கடன் இது பண்ணாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கடன்ல தான் இது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வர முதலமைச்சர் ஆட்சி தான் வந்து அதை தூக்கி நிறுத்தணும். அது போலதான் எடப்பாடி விட்டு போனாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஆட்சியில் வந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி தொழில்துறையில இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமா தூக்கி நிறுத்தினாரு. அதே மாதிரிதான் கடன் இல்லாத மாநிலம் எதுவுமே இந்தியாவில எந்த மாநிலமே கிடையாது. உடனே வருவா இவனுக்கு நிர்வாக திறமை இல்ல, அதனால நான் வெள்ளையடிக்க விடுறோம் முட்டாள் மாதிரி. எங்களுக்கு அந்த செங்கோட்டையை தவிர வேற யாரு நிர்வாக திறமை உள்ள ஒரு அனுபவத்தில் யாரும் கிடையாது நிர்வாகில. அதனால நீ வெள்ளையடிக்க தான் விட்டு, நீ 5 வருஷமா வெள்ளையடிக்க தான் விட போற. ஆகையால நீங்க மக்கள் போட்டோ உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.